அந்த சிறுவன் தாத்தா கூறியதை கேட்டு தனது எண்ணங்களில் மூழ்கி இந்த கதை அவருக்கு புதிய அறிவினை தரும் என்பதை உணர்ந்தான். தாத்தா தொடர்ந்து நமது செயல் மற்றும் நாம் தெரிவு செய்யும் பாதைகளின் மேலான வலிமைகள் குறித்து பேசினார். இது அவனை மேலும் ஆவலுடன் எழுத மற்றும் சொல்ல வேண்டும் என்று ஊக்கமளிக்கிறது. இதற்கிடையில் தாத்தா தனது இளைய காலத்துக்கான முக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அது அவரது பேரனுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதைத்தான் அவர் நம்பினார். சிறுவன் அந்த கதைகளை எழுதுவதற்கு உறுதியுடன் உழைத்து தனது உட்கார்ந்த இடத்தில் உற்சாகமான எண்ணங்களை கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை ஒரு தாத்தா தன் பேரனுக்கு நீதி கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது, நம்மிடையே எப்பொழுதும் இரு விலங்கு போன்ற குணங்களுடன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மிகவும் நல்ல பண்பு, பாசம், நேசம், மனிதத்தன்மை, உண்மை போன்ற குணங்கள். மற்றொன்று கோபம், பொறாமை, பொய், தான் மட்டுமே எல்லாம் எனப்படும் ஈகோ போன்ற குணங்கள் என்று கூறினார். அப்போ இதில் எந்த விலங்கு ஜெயிக்கும் என்று கேட்டாள் சிறுவன். தாத்தா, நீ எதற்கு உணவு கொடுக்கிறாயோ அதுவே ஜெயிக்கும் என்றார். நாம் எப்போதும் நல்லவற்றையே நினைப்போம், செய்வோம், நல்லதே